பைத்தியக்கார மாதிரி வண்டி ஓட்டுறாங்க கைஸ். ஹெல்மெட் இல்லை, ஸ்பாட் அவுட். வேர் ப்ரோ, விச் ரூட்? திஸ் இஸ் டெல்லி, டெல்லி ரூட்டோ? ஸோ காய்ஸ், நம்ம நேற்று நைட்டு தங்கியிருந்த சுஷி ஹோட்டல்லேருந்து கிளம்பியாச்சு. அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் நேற்று நைட்டு. உங்களுக்கு பெருசாக என் கார்டு எதுவும் போட்டிருக்க மாட்டேன். பிகாஸ் என்னென்னா நம்ம நைட்டு ரீச் பண்ணுறதுக்கே ரொம்ப டிலே. ஏன்னா நாங்கள் அந்த ஒரு ரூட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உதம்பூர்லேருந்து எடுத்த ரூட்டு ரொம்ப ரொம்ப இதுவான ரூட்டாக இருந்துச்சுங்க, காட்டுக்குள்ளே. ஸோ அதை ஓட்டிகிட்டு வந்துட்டா என்ன, நாங்கள் நினச்ச டைம் ஒன்று, ஆனால் இங்கே வந்தது வேறு டைமு. ஸோ அதனால் பெருசாக எதுவும் போட முடியாது. அதனால் இப்போ தான் கிளம்பியாச்சு. மார்னிங் எதாவது சாப்பிட்டு ஒரு 11:15 நம்ம இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? அப்பா சரி கைஸ், வாங்க அப்படியே போகலாம். போயிட்டு நம்ம அப்படியே ப்ளாக் பண்ணுவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம டெல்லி போகணும். ஸோ டெல்லி ரீச் ஆகணும். அதனால் நம்ம கிளம்ப போகணும் நேரமாக. இப்போ தான் பண்ணியிருக்கோம். காதில் ஹெட்ஃபோன் வச்சுட்டு தான் வண்டி ஓட்டுவாங்க. இங்கே பாருங்க, எதோ சம்பவம் பண்ணியிருக்கான். பயங்கரமாக கொண்டு சாத்தியிருக்கான். ஷிட் ப்ரோ, போங்க. பைத்தியக்கார மாதிரி வண்டி ஓட்டுறாங்க கைஸ். ஹெல்மெட் இல்லை, ஸ்பாட் அவுட்டு. நேராக லாரிக்குள்ளே கொண்டு வந்துருச்சிருக்கான். வருங்க, அடுத்தது ஒன்று போகுது வருங்க. இங்கே வண்டி ஓட்டுறதே சரியில்லை கைஸ், ரொம்ப மோசமாக ஓட்டுறானுங்க. சரி கைஸ், நம்ம இப்போ டுவர்ஸ் டெல்லி ரூட் போயிட்டுருக்கோம். ஜலந்தர் வழியாக போய் டெல்லி நம்ம போகணும். இன்னும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 490 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான், ரொம்ப தூரம். ஓகேங்களா? ஏன்னா இன்றைக்கி டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவி தான். கொஞ்சம் மாங்கு வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம ரீச் ஆகிறதுக்கு டிலே ஆகிடும். டெல்லி 485 கிலோமீட்டர். கிளிய போகுது இன்னைக்கு பாருங்க. ஹில்ஸு வேறு பத்தாததுக்கு ஏறுது. முதுகெல்லாம் ரொம்ப வலிக்குது. தொடர்ந்து பார்த்திங்கன்னா நேற்று மட்டும்தான் கொஞ்சம் முன்னாடியே கிளம்பல ஒன்று. மற்றபடி ஃபுல்லாக ரஷ் தான். இன்னும் டெல்லிக்கு பார்த்திங்கன்னா 430 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது. ஒரு மாதிரி முதுகெல்லாம் வலி, கையெல்லாம் வலி. என்ன இன்னைக்கு ஒரு நாள் ஓட்டணும்னா நாளைக்கு ஒரு நாள், நாளைக்கு மேக்ஸிமம் இருக்காது. இன்னும் ஒரு நாள் மட்டும் ட்ரை பண்ண வேண்டியதாக இருக்கும். அவ்வளோதான், அது கம்மி தான். நம்ம 200-250 கிலோமீட்டர் தான். இன்றைக்கி தான் பெரிய சரி கரும்பு ஜூஸாக கிடைக்கும் இப்போ கடைசிக்கு. ஓகே ப்ரோ. காய்ஸ் அப்படியே ஃப்ரெண்டில் பாருங்க, இன்னும் வரைக்கும் எப்படி வெயில் அடிச்சுது இப்போ பாருங்கள்.
எப்படி இருக்குது. அதான் டெம்பரேச்சர் மட்டும் பாருங்க எவ்வளோ, 37. ஓகேவா, 37 இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா பனி கிடையாது, ஃபுல் பொல்யூஷன். பிகாஸ் நம்ம டெல்லியை ரீச் ஆகிட்டு இருக்கோன்றதுக்கான ஒரு சைன். நாங்கள் கூட சரி அந்த லாங் வேல வரும்போது பார்த்தோம்னா எதுவுமே பெருசாக தெரியலையா. ஸோ என்ன நினச்சிட்டோன்னா, ஸோ என்ன இப்படி மேகமூட்டமாக இருக்குது, பனிமூட்டமாக இருக்குது. ஸோ இப்போ மழை வேற பெய்ய ஆரம்பிச்சது லைட்டாக. ஸோ ஒரு வேளை அதனால் இது க்ளவுடி ஆயிடுச்சோ அப்படின்னு நினச்சோம். பட் அங்கே தான் நாங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அது ஃபுல் பொல்யூஷன்னு. பயங்கரம் கைஸ். நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் இப்போ தான் வந்து நான் நேரில் பார்க்குறேன் எந்த லெவலுக்கு வந்து அந்த பொல்யூஷன்லாம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்றத. ஏன்னா இங்கே லாங் டிஸ்டன்ஸில் பார்த்தேன், அந்த 2-3 அந்த ஃபனல் இது மாதிரி இருக்குங்களே, புகை வெளியே வந்துகிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லாம் நான் ஒரு 4-5 இது யூஸ் பண்ணி பார்த்துருப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி ஒன்று எத்தனை இருக்குதுன்னு தெரியல இங்கெல்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ பொல்யூஷன் இவ்வளோ இல்லாமல் எப்படி இருக்கும் பாருங்கள். பேருக்கு தான் வந்து பெரிய சிட்டி. ஆனால் அதுவும் ஒன்று கைஸ், இங்கே வந்து எல்லாம் ரேஷ் டிரைவ் ஓவர். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்து வந்து இங்கே இந்த பக்கம் வந்தீங்கன்னா, ஏன்னா யாரும் இண்டிகேட்டர் போட மாட்டாங்க, ஹார்ன் அடிக்க மாட்டானுங்க. ஏன்டா ஃபோன் பேசிட்டு தான் வண்டி ஓட்டுவாங்க. ஏன்டா ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டுறான்னு கேட்டால் உங்கள் கிட்ட வம்பு இழுப்பாங்க. அந்த மாதிரி தான் நடக்கும். சரிங்க, போயிட்டே இருக்கு. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 320 கிலோமீட்டர் பக்கம் போக வேண்டியது இருக்குது. அப்படியே போயிட்டே இருக்கும். எங்கே செல்லும் இந்த பாதை, இன்னும் 6 hours காட்டுது கைஸ். எப்படி ஒருவேளை டிராஃபிக் அதிகமாக இருக்கிறனால காட்டுதா என்னன்னு தெரியல. ஆவரேஜ் ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூகுள் மேப் படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 53, 54 அதுதான் ஆவரேஜ் ஸ்பீடாக காட்டுது. ஒரு 305 கிலோமீட்டர் போகணும். ஆனால் நாங்கள் வந்து இருக்கிற ஆவரேஜ் ஸ்பீடே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. ஐல் ஷோ யூ. என்னது ட்ரிப்பே ஆவரேஜ் என்னோட 35 தான் காட்டுது பாருங்க. அது இது மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் வரும்போதெல்லாம் பிச்சுக்கிட்டு தான் வந்தோம். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அது எந்த லெவலில் வந்துருப்போன்னு. ஸோ அப்படி போயிட்டுருக்கு காய்ச்சி. சரி வாங்க போவோம், உள்ளுக்குள்ளே போய் என்னென்ன இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நாளைக்கு வேறு இன்றைக்கி ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா நாளைக்கு அந்த கொஞ்சம் பஜார் விசிட்டிங்கு பண்ணணும். நம்ம சென்னை காய்ஸோட சேர்ந்து கொஞ்சம் பஜார் விசிட்டிங்கெல்லாம் பண்ணிட்டு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணோன்னா பண்ணலாம். அவங்கள வேறு இன்னும் ரீச் பண்ண முடியல, ஏன்னா ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. என்ன ஆனாங்க, என்ன அமர்நாத் யாத்திரை போகிறேன் நாங்கள். ஒருவேளை யாத்திரை ஆகியே தக்கிட்டாங்களா, அது 2 பேர் சாவியார் ஆகிட்டாங்களா, என்ன எதிர் புரியல. இனி வந்தால் தான் தெரியும் நல்லா வராங்களா இல்லை கழுத்தில் மாலையும் கழுத்துமா எல்லாமே வந்து மாலையும் கழுத்துமா மீன்ஸ் கழுத்தில் மாலையை போட்டு சாமியார் மாதிரி எதாவது வராங்களா. ஏன்னா இப்போதைய காலகட்டத்தில் எது பேசினாலும் தப்பாகவே கன்வே ஆகுது. அதனால் யோசிச்சு பேச வேண்டியதாக இருக்குது கைஸ். ஆனால் செமப்பட்டு இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக இந்த ட்ரிப்பு ரொம்ப ஆசைப்பட்டு ட்ரிப்பு. ஒரு சில இடங்களில் எங்களை வியக்க வச்சது, ஒரு சில இடங்களில் ஏன்டா வந்தோம் அப்படின்ற லெவலில் வந்து யோசிக்க வச்சிருச்சு. சாமி முடியல கைஸ். சரி வாங்க அப்படியே போகலாம் காய்ஸ். இப்போ ஒரு டைவர்ஷன் ரோட்டில் போயிட்டுருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக ஒரு டெல்லி ஹைவேஸ்லேருந்து கீழே இறக்கி விட்டாங்க. ஒரு ரோட் டைவர்ஷன் ஒன்று வந்துச்சு. சரி கீழே இறங்கி அப்படியே ரூரல் ரோட் போய் மேலே ஏறிக்கலான்னு பார்த்தோம். பட் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ரூட் இல்லை. ஸோ இது வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு 4 கிலோமீட்டர் போயிட்டு தான் போகணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த 4 கிலோமீட்டர் தான் நம்ம போயிட்டுருக்கிறது. சுற்றியும் பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த இது ஃபீல்டு தான் பக்காவாக எல்லாம் நெல் தான் கழிச்சிருப்பாங்க போல். இவ்வளோ சூப்பராக இருக்குது. என்ன தான் உள்ளுக்குள்ளே வந்து பெருசாக வீடு கட்டியிருந்தாலும் பெருசாக கம்பெனிஸ் இருந்தாலுமே அதை சுற்றி ஃபுல்லாக இந்த பேடிஸ் தான். எல்லாம் விவசாயம் போயிட்டு இருக்குது. ஸோ அழகாக இருக்குது, ஏரியா அழகாக இருக்குது. ஆக்சுவலாக சொல்ல போனால் வீடு தான் பெருசு. அங்கே வரும் பங்களா பாருங்க ஜம்முன்னு ஏரியாவே நல்லா தான் இருக்குது. வேலி ஒரு மாதிரி கிளைமேட் ஒரு மாதிரி அப்படியே க்ளவுடியாக. எல்லா விதத்துலேயும் நல்லா தாங்க இருக்குது நார்த் இந்தியா. என்ன சில்லறைய அப்படி சொல்லக்கூடாது. அந்த டிரைவிங் சென்ஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பக்காவாக இருந்திருக்கும்.
அது மட்டும்தான். guys, another one biker, he's from MH மகாராஷ்டிராவிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸராக இருப்பாங்க கூட. ஸோ ரன்னிங்லேயே வந்து எடுக்கிறாங்க இன்ஸ்டா ஷார்ட்ஸ். நம்மளால எல்லாம் முடியாதுங்க. நம்ம சும்மா வண்டி ஓட்டுறதே பெரிய விஷயம். இங்கே வருங்க, நம்ம வண்டி ஓட்டணும்னா இந்த மாதிரி தான் வருவாங்க. எப்படியோ ஒரு வழியாக வந்து இந்த ஹெவியான டிராஃபிக்காக தாண்டிடும் கைஸ். அப்பா சாமி முடியல சத்தியமாக. இன்னுமே ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட்சியாக தான் இருக்குது. சூப்பர். இங்கே வந்து அழகாக வந்து டிராஃபிக் பண்ணுறானுங்க. பாருங்க எப்படி வரானு பாருங்க ஆப்போசிட்டில். சாமி, இனி இதை தாண்டறதுக்கு இன்னும் பெரும்பாடு இருக்கும் போல் இருக்கு. ஐயோ, ஆஃப் ரோடு கைஸ், ஃபுல் ஆஃப் ரோடு. இதுக்கு நம்ம லடாக்லேயே வண்டி ஓட்டி இருக்கலாம் மாட்டிருக்கே. முடியல கைஸ், முடியல. அப்பாடா. ஓ, வி காட் a road. அப்பா சாமி. சரி கைஸ், வாங்க அப்படியே போகலாம். இப்போ ரோட் கொஞ்சம் ஸ்மூத் ஆகிடுச்சு. நம்ம ஆனந்தபுரம் பின்னாடி வந்துருக்காப்புல. அப்படியே போயிட்டு நம்ம இது எப்போ ஹைவேஸில் ஜாயின் ஆகுனே தெரியல கைஸ். ஆக்சுவலாக இனி அதில் ஜாயின் ஆனால் அதுலேருந்து இன்னொரு 250 கிலோமீட்டர் பக்கம் போக வேண்டியது இருக்குது. நம்மளை கொள்றாங்க கைஸ் ஆக்சுவலாக. இதுவே சுற்றி வந்தால் பார்த்தா 5 கிலோமீட்டர் தான். ஆனால் இது என்ன 5 கிலோமீட்டர் வரையே தெரியல. That side, no? Oh. Where, bro? Which route? This is Delhi? Delhi route, too? Ah. Okay. Ah. Okay, bro, fine. guys, நம்ம எப்படியோ வந்து இந்த டெல்லி ரூட் ஹைவே மறுபடியும் பிடிச்சிட்டோம். பட் எனக்கு என்னமோ ஆப்போசிட்டாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது கைஸ். எனக்கு என்னன்னு தெரியல. இது ஆப்போசிட்டாக, ஏன்னா நம்ம வந்தது அப்படி வந்து இப்படி சுற்றி தெரியல கைஸ். எப்படின்னு தெரியல கைஸ் ஆக்சுவலாக. சரிங்க, சரி வாங்க போங்க. ப்ரோ, இது நம்ம இந்த ஹைவே கிராஸே பண்ணலை. எப்படி ப்ரோ அப்போ ஆப்போசிட் ரூட்டுக்கு வந்தோம்? ஏதாவது ஒரு இடத்துல சவ்வேல பூந்துருந்தோம், இல்லை ஏதாவது இது இருந்துருந்துச்சுன்னா தெரிஞ்சிருக்குமே. இங்கே பாருங்க, மாட்டு சண்டை. ப்ரோ, மாடு எம்எல்ஏ ஏறிடுச்சுன்னா லெஃப்டில் இறங்குறான் ப்ரோ. ஏன் இப்படியுமா? இப்படி வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா? உள்ளுக்குள்ள கஃபே. சரி கேஸ், அப்படியே வந்திருக்கோம். வாங்க ஒரு டீ சாப்பிட்டு. மெட்ராஸ் கஃபே, நியூ மெட்ராஸ் கஃபே. சமே இருங்க, சரி நான் சாப்பிட்டு கூப்பிட்றேன். ஹரியானா. இங்கே பாருங்க, ஒரு பெரிய வில்லோட அமைப்பில் வந்து அழகாக இந்த ஆட்சி வந்து செஞ்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஷாக்கி சிட்டி சென்டர். இது இங்கே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி சென்டர்னு சொல்லி இங்கே வச்சுருக்க பெரிய பெரிய மால்ஸ் நிறையா இருக்குது. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சப்வே, மெக்டொனால்ட்ஸு, கேஎஃப்சி, டாமினோஸ், அந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய பிராண்ட்ஸு, ஸ்டார்பக்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்து வச்சிடுறாங்க. ஸோ வந்து விசிட் பண்ணதுன்னா மாலை விசிட் பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்டே இருக்கிறது பெரிய ஒர்க்காக இருக்கும். சரி கைஸ், நம்ம மறுபடியும் வந்து ஒரு காஃபி மட்டும் சாப்பிட்டு, ஒரு கோல்ட் காஃபி மட்டும் சாப்பிட்டு அப்படியே இது எடுத்தாச்சு. ஹைவேஸ் முடிச்சாச்சு. நம்ம கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். இன்னும் 207 கிலோமீட்டர் இருக்குது. 4 மணி நேரம் காட்டுது. நம்ம எத்தனை மணிக்கு போய் சேருவோம்னு தெரியல.
ஐயா ஒரு இண்டிகேட்டர் போடலாம்ல? இண்டிகேட்டர் போடலாமா? 2 வீலர்ல தானே நேரா கொண்டு போய் வரான். நல்லா அடிச்சது. லேப்டாப் இருக்கு ப்ரோ. இல்ல ப்ரோ நல்லா அடிச்சிட்டான் ப்ரோ. இன்சைட் த பேஷண்ட் எனிபடி இஸ் தேர்? இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ. ஓகே பை ஓகே பை. டிக்கெட் வந்துட்டு இருந்தேன் ப்ரோ. அங்கே உள்ள கேப் இருந்துச்சுன்னு சட்டுன்னு காரை உள்ள எடுத்துட்டான். 2 வீலர் லேனுக்குள்ள வரான். பேகு நல்லா அடி. பேகு நான் அதை ஒடிச்சிட்டேன். வண்டியை ஒடிச்சிட்டேன். இதுல ஆம்புலன்ஸ் ப்ரோ. அது மென்டலா இருப்பானுங்களாட்டு இருக்குது. காய்ஸ் இங்க பாருங்க காய்ஸ், சுத்தமா சரியில்லை. சும்மா நான்சென்ஸ் மாதிரி டிரைவ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஈவன் ஆம்புலன்ஸ் கூட உள்ள பேஷண்ட் இருந்தா என்ன ஆகுறது? கொஞ்சம் இல்லை நல்லா பெருசா வந்து இருந்துச்சுன்னா வண்டி என்ன ஆயிருக்கும்? ஈவன் இண்டிகேட்டர் கூட கிடையாது. இஸ் டசன்ட் புட் இண்டிகேட்டர் ஆல்சோ. பிளடி சென்ஸ்லெஸ் டிரைவர்ஸ். நான் உங்ககிட்ட ஏதோ ஒன்று சொல்ல வந்து இப்போ எதோ ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த ஏரியா ஃபுல்லாக ஸ்மெல்லாக இருக்குது. இங்கே எல்லாம் குப்பை அதிகமாக கொட்டுறாங்க. குப்பை கிழங்கு அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய குப்பை கொட்டி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று கன்வே பண்ணலான்ட்டு வந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் இப்போ அதான் அவனுக்கு டிரைவிங்கை பற்றி நார்த் இந்தியாவில் இவனுக்கு டிரைவிங்கை பற்றி ஒரு நிமிஷம் கூட கமெண்ட் பண்ணாமல் இருக்கவே முடியாது போல். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சென்ஸே இல்லாத ஒரு டிரைவிங் பண்ணிட்டுருக்கானுங்க. நம்ம இதுக்கு மேலே என்ன தான் பண்ண முடியும்? எவ்வளவுதான் அலர்ட்டடாக இருக்க முடியும்? 2 வீலர் லேனுக்குள்ளே கொண்டு வந்து ஆம்புலன்ஸ் நுணிக்கிறான். சரி ஓகே அவனுக்கு எமர்ஜென்சி ஓகேன்லாம். அது இண்டிகேட்டர் தான் போடணும். பின்னாடி ஏதாவது வண்டி வருதான்னு பார்க்கணும். எதுவுமே இல்லாமல் அவன் பாட்டுக்கு திருப்புறான். அதான் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி நைட் டிரைவ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க கைஸ். இந்த பக்கம் வரைங்கன்னா ஏன்னா டே டைம்லேயே வந்து உங்களுக்கு சுத்தமாக சரியில்லை இவங்க டிரைவிங். நைட் டைம் எல்லாம் வந்து என்ன வேணா நடக்குன்ற அவளுக்கு தான் அவனுக்கு வண்டி ஓட்டிட்டு இருக்கானுங்க. டே டைமே பார்த்துருப்பீங்க அவனுக்கு எப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிருந்துச்சு அப்படின்னு. டெல்லிக்குன்னா 108 கிலோமீட்டர் இருக்கு. வாங்க போலாம். கொஞ்சம் மூட் அப்செட் ஆகிட்டா அப்புறம் பேசினா கருத்தூசி உங்களுக்கு ரொம்ப போட்டுருவேன். நிறைய கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருவேன். அது உங்களுக்கும் பிடிக்காது, நமக்கும் அது செட் ஆகாது. ஸோ நம்ம ரைடை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். 8 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம நியர்பை போயிட்டு நம்ம எப்படி ரூம் எடுக்கிறோம் எங்கே எடுக்கிறோன்றதை பார்த்துட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ணுறேன் கைஸ். நைட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 11:30 மணி. ஸ்டில் வி ஆர் சர்ச்சிங் ஃபார் அ ஹோட்டல் ரூம் இன் டெல்லி. செம்ம டயர்டாக இருக்குது. ரூம் வேறு தேடணும் அப்படின்ற பார்த்தா இன்னும் அதுக்கு மேலே டயர்டாக இருக்குது. ஏன்னா அது எங்கே என்ன தெரியல. எல்லாம் பைத்தியக்காரன் மாதிரி வண்டி ஓட்டுறானுங்க. ஜஸ்ட்னா ஒருத்தன் நேராக வந்து இடமே இல்லாத மாதிரி வண்டிக்குள்ளே புகுந்து பின்னாடி அடிச்சுட்டு போகிறான். வர்ற கோவத்துக்கு அப்படியே நிற்க வச்சு சப்புன்னு 2 கண்ணதுலேயே வைக்கலான்னு தாங்க தோணுது. அதை விட நமக்கு இன்னும் முக்கியமாக நிறையா வேலை இருக்குன்றப்ப கம்முன்னு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஹோட்டல் ரூமில் போய் கேட்டு வரட்டும்.